எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் 13/3/2025 வியாழக்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், மாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் கிரிவலம் காலை 11:40 முதல் நாளை மதியம் 12:57 வரை பௌர்ணமி திதி உள்ளது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது உத்தமம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி 11:19 வரை சதுர்த்தி, பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் மதியம் 1 வரை திருதி, பின்பு சூல நாம யோகம். இன்றைய கரணம் காலை 11:40 வரை மணிசை, பின்பு பத்திரை. இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம். மகரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சிம்மத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை. இன்றைய நாளில் விசேஷமான அமைப்பு பௌர்ணமி, வியாழக்கிழமை, குருவோட நாள். அந்த நாளில் உலகத்திற்கெல்லாம் குரு அண்ணாமலையார். அவர் தான் இன்னைக்கு ரொம்ப அடுத்த கட்டத்தில் இருக்கிறார். அனைத்து ஆலயங்களை விடவும் அதீதமான எல்லாவற்றையும் ஞான தபோதனரை வாவென்று சொல்லும் அண்ணாமலையை நோக்கி அனைவரும் வர துவங்குவார்கள். இது என்னோட பழைய பதிவுலேயே இருக்கும். அண்ணாமலையார் எப்படியெல்லாம் மாறி எங்கே போய் நிற்க போறாருன்னு. அந்த அளவுக்கு இப்போது நம்ம பௌர்ணமியே பார்க்க தேவையில்ல, எல்லா நாட்களிலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது நாளடைவில் ஒரு நாளுக்கு பௌர்ணமி நாளில் எப்படி சுற்றுதோ ஜனங்க, அதே மாதிரி எல்லா நாள்லையும் அவ்வளோ கும்பல் அங்கே சுத்த தான் போகுது. அது அண்ணாமலையார் பார்க்க தான் போறார், பார்க்க வைக்க போறாரு இந்த உலகத்துக்கு தான் யாருன்றது. எப்போதுமே இறைவன் தான் யாருன்னு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் அந்த மலை காண கிடைக்காத அற்புதங்கள் நிறைந்த ஒரு வைரமலை, தங்கமலை. அதாவது ஒரு ஒரு யுகத்துக்கும் ஒவ்வொரு யுகங்களாக மாறிவிட்டு வருது. அது வரலாற்றில் இருக்கு, அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ கலிகாலத்துக்கு அண்ணாமலையா இருக்கு. ஏன்னா இப்போ தங்கமலையா தான் என்ன பண்ணுவோம், நம்மளே போறவங்க ஆளுக்கால கொஞ்சம் எடுத்து வந்துடும் இல்லையா. அது மாதிரி இதுவும் தங்கமே அப்படின்னு நினைச்சு அந்த இறைவனை நம்ம வழிபாடு செய்யும் போது நாம மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் தங்களுக்கு சிறந்த ஒரு ஏற்றம், ஆக்கம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் மனதில் ஒரு தேவையற்ற மனக்குழப்பம், அச்சம் இருக்கிறீர்கள். அச்சம் தவிருங்கள், வெற்றி உங்களுக்கு உண்டு. சிந்தனைவாதிகளான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் கொடுத்த வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கான செய்யக்கூடிய செயல்களால செலவு செய்து சுகம் காணக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக செலவு செய்து மகிழக்கூடிய அமைப்பில் பயணம் செய்கிறீர்கள் இன்று. மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்து செய்தால் வெற்றி உண்டு.
அதாவது என்னால முடியும் போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தா வெற்றி அடையவே முடியாது. அது எந்த நிலையில் இருந்தாலுமே, அது 10 வயது குழந்தை மிதுன ராசியா இருந்தாலுமே படிப்புல இப்ப கவனம் வைக்காது, அப்புறமேல் படிச்சு இந்த பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி கல்யாணம் அந்த வயதில் உள்ளவங்க இப்ப சரின்னு சொல்லாம பிற்காலம் செஞ்சிடான்னும் போது அதுவும் ஒரு ஏமாற்றி தருகின்ற அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு உள்ளது. அதுபோல இந்த நாளில் கவனமுடன் பயணம் பண்ணணும். பயணம் பண்ணாவே ஜெயிச்சிடலாம். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலங்களையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக வருவதால் அந்த வாழ்க்கை முறைவியலில் உங்களுக்கு எப்போதுமே ஒரு மனச்சலனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது சலனம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நாளுக்கான உண்டான பௌர்ணமி வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் சந்திரன் ராசிக்குள் பயணம் செய்கிறார். மனக்கலக்கம், மன சோர்வு, எவ்வளவுதான் ஆர்வமா இருந்த போதிலும் அந்த ஆர்வ குறைபாடு இப்போ தற்சமயத்துக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏன் ஆர்வ குறைபாடுனா, அந்த வாக்குகளை காப்பாற்றுவதில் தான் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க, எதையும் கொடுக்கறது இல்லை. அதனால பதில் சொல்வதை தவிர்த்து முக்கிய முடிவுகளை எடுத்து வெற்றி நடை போடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமாக நாளாக திகழும். கன்னி ராசி என்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு போராட்ட காலத்தில் சிக்கின்றிருக்கிற கிரக அமைப்புகள் என்று உண்டு. உங்களுக்கு மன சஞ்சலம், சிரமம், இன்னைக்கு ரொம்ப ஏண்டா இந்த வேலை செய்யறோன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு எச்சரிக்கை பிளஸ் நன்மை. ஒரு எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா செலவு தவிர்த்துரும், நன்மை அடைஞ்சிடும். எச்சரிக்கை இல்லைன்னா செலவாயிடும். அப்போ செலவு தானே, அது ஊக்கம் சொல்ல முடியாது இல்லையா? அதாவது ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இதுதான் செய்ய போறேன்னு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். என்னமோ செய்ய போறோம் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜெயிக்க முடியுங்களா? அந்த அமைப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த நலன் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இந்த நாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களுடைய அனைத்து விதமான வேலைகளில் வெற்றியடைய செய்ய வேண்டியதற்கான காரணங்களை ஆராய்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்தாலே போதும், மிகுந்த நன்மை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒரு எண்ணம், தான் செய்யற வேலையில நமக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பலன் கிடைச்சாதான் அவங்க நிம்மதியாவே இருப்பாங்க. பலனுங்கிறத விட லாபம். எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் தனக்குள் எது வருமானம் வரும் எது வராதுன்னு முடிவு பண்ணி தான் செய்வாங்க. அப்படி நல்ல அமைப்புகள் இருக்கிறது, லாபம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மகராசி அன்பர்களே, யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்கள் பணி சிறப்புடன் செயல்படுவதாலே யார் மீதும் இரக்கம் கொள்ளாமல் நடந்து கொள்வீர்கள் என தெரிகிறது. இந்த நாள் தங்களுக்கு எப்பொழுதும் உற்சாகம் மிகுந்த நாளாக இருந்தாலும் மன சஞ்சலத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால் சற்று கவனமுடன் பயணிக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்கள் எப்பொழுதுமே ஒரு வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க. வெற்றி கொஞ்சம் ஸ்லோவா தான் கிடைக்கும். இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் போராட்டத்தில் தான் உங்ககிட்ட வாங்கவே முடியும். ஒரு கல்வி பயிலுகின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கன்னா வெளியிடத்துல பணிபுரியவங்களா இருந்தாலும் சரி, அந்த பணிக்காக சிரமம் இல்லாமல் ஒரு முயற்சி பண்ணணும். பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. மீன ராசி அன்பர்களே,
மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றி கழிப்பு, புகழ் உச்சம், அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைச்சி மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதனால புகழுக்கு கட்டுப்படாம கடமையா செஞ்சீங்கன்னா கடமையே உங்களுக்கு நிறைய பலன்களை தரும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.